குங்குமத்தால, அக்ஷதையினால, மலர்களால எது கிடைக்குதோ அர்ச்சனை பண்ணுங்க. மகாலட்சுமியோட 108 போற்றிகள் அல்லது மகாலட்சுமி ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை படிங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் படிங்க. நான் என்னுடைய குரலிலேயே கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டிருக்கிறேன். அதை அப்படியே ஆன் பண்ணி விடுங்க. கூட அப்படியே நீங்களும் படிங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் படிங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதெல்லாம் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நெய்வேத்தியமா புளி சாதம், தயிர் சாதம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், வடை, இட்லி, தோசை, இந்த மாதிரி என்ன வேணா நைவேத்தியம் பண்ணலாம். சில பேர் நிறைய பதார்த்தம் வைப்பாங்க. முறுக்கு, அதிரசம், சீடை. இருக்கிறதே எங்களால சாப்பிட முடியலமா, 2 பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு அவ்வளவு செய்யலாம் வசதி இல்ல, எளிமையா 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்க, ஒரு பாயசம் வைங்க, போதும், அவ்வளவுதான். முடியுதுங்கிறவங்க நிறைய செய்யுங்க, முடியலைங்கிறவங்க இதை மட்டும் செய்யுங்க, போதுமானது. இதை செஞ்சு அம்பாளுக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி இந்த நோம்பு சரடு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடையிலேயே விக்குது. அப்படி இல்லைன்னா மஞ்சள்ல ஏதாவது ஒரு மஞ்சள் சரடு, வெள்ளை நூல்ல நல்ல மஞ்சள் நினைச்சு மஞ்சள் சரடாக்கிட்டு அதுல ஒரு பூ ஒண்ணு கட்டி வச்சுக்கோங்க. அதுவே நோம்பு சரடா நம்ம பயன்படுத்திக்கலாம். எது உங்களுக்கு வசதியோ அதை செய்யுங்க. அதுதான் வழிபாடு.